ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் பண்ணுவோம். அதுக்கு கொஞ்சமாக வாழைப்பூ பொரியலை நல்லா சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு அதையும் கழுவி அதோடு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்புலேயே வேகட்டும். அதுக்கு தேவையான உப்பு சிம்மில் வச்சுருவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக தண்ணியை எடுத்துக்கலாம். தண்ணியோடு வச்சோம்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப துவக்கும், அதனால் நல்லா இருக்காது. தண்ணியை எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சீல், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன். இது உளுந்தம்பருப்பு நல்லா அதோட கடி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட மிட்டே போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு பல்லாரியை பொடிசாக நறுக்கியிருக்கு, அதையும் நல்லா போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். ரெண்டு பச்சை மிளகாய். இப்போது இறுத்து வச்ச அந்த வாழைப்பூ பாசிப்பருப்பு அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டுருவோம். தண்ணி நல்லா வற்றட்டும். ஏற்கனவே வெந்தது தான், அதனால் தண்ணி வற்றினாலே போதும். அந்த வாழைப்பூவை நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. அதனால் இது சீக்கிரம் தண்ணி வற்றுற அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கிட்டு தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போது கடைசியாக அந்த தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சதை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். 2 செகண்ட் நல்லா பரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சில்லோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.